சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா? எனக்கு எனக்கு டஸ்ட் அலர்ஜி மாதிரி இருக்கு. ஓகே. எப்ப பார்த்தாலும் அடிக்கடிக்கு அடுக்கு தும்மல் மாதிரி வந்துட்டே இருக்கு. சளி இருக்கு. சரி. எவ்வளோ இப்ப எதனா நாளா ஒரு இருக்குமா? ஒரு 3 வருஷமா இந்த மாதிரி இருக்கு. 3 வருஷமா ஏதாவது டேப்லெட்ஸ் யூஸ் பண்றீங்களா? ஆமாமா. பக்கத்துல மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கி போடுவேன் மெடிக்கல்ல. சரிம்மா. இந்த மாரி டஸ்ட் அலர்ஜிக்கு வந்து டேப்லெட் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாதும்மா. டஸ்ட் அலர்ஜிய பொறுத்தவரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த கிருமிகள முழுமையா வெளியேற்றணும். முகத்துல இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகள் அப்படின்றது வந்து காத்து மட்டும் தான் இருக்கணும். அப்படி இல்லாம உள்ள வந்து நீர் கோர்த்துருக்கு, கோழி மாதிரி உற்பத்தி ஆகுது, முகத்துல வந்து நிறைய நீர் கோர்த்துருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த நீரோடைய உற்பத்தி அதிகமாயிட்டே போகும். முகத்துல வந்து தொடும்போது தொடு வலி இருக்கும், தலைவலி, தலைபாரம் இதெல்லாம் இருக்கிறது தான் அந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைனசைட்டிஸை நிரந்தரமா நம்ம வந்து சீக்கிரமா சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம மூக்கில் வந்து சதை வளர்ச்சி வர மாதிரியோ இல்லை வந்து மூக்கு எலும்பே வந்து வளையிற அளவுக்கு அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். சைனசைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே அது நிரந்தரமாக சரி பண்ணக்கூடியது. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சைனசைட்டிஸ்க்குன்னு சிறப்பாக நம்ம மூலிகை மருந்துகள் உள்பக்கமாக சொட்டு மருந்து ஊற்றி பண்ணக்கூடிய சிகிச்சைகள், பஞ்சகர்மா சிகிச்சைகள்லாம் நம்ம ரெகுலராக நம்ம கொடுக்கும்போது 2 மாதத்துக்குள்ளே நாள்பட்ட சைனசைட்டிஸ் கூட நம்ம வந்து சரி பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். மூக்கில் சதை வளர்ச்சி 4-5 டைம் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 2-3 டைம் வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் சதை வளர்ச்சி வந்திருக்குன்னு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு 15 வருஷம் 20 வருஷமாக சைனசைட்டிஸ்க்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நிறைய இன்ஹேலர், பஃப், நிறைய ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு சரியாகவே ஆகலைன்ட்டு 15 வருஷம் கழிச்சு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு நம்ம அந்த பஞ்சகர்மா சிகிச்சையில் நசியம் அப்படின்ற சிகிச்சையோடு சேர்ந்து தூமபானம் அப்படின்னு ஒரு புகை சிகிச்சையும் தொடர்ந்து ஒரு வாரம் தான் கொடுத்தோம். அந்த சிகிச்சையிலே அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சளி கரைஞ்சு கட்டி கட்டியாக வெளியில் வர ஆரம்பிச்சிது. சளியெல்லாம் முழுமையாக கரைஞ்சு வெளியில் வந்த உடனே அவங்களுக்கு நல்லா மூச்சு ஃப்ரீயாக போகிறது, தலைவலி, தலைபாரம் இது எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சு நல்ல சுவாசம் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சுது. இதோட சேர்ந்து 2 மாதம் தான் உள் மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்க. நிரந்தரமாக அவங்களுக்கு சைனசைட்டிஸ் சரியாயிடுச்சு. இப்போ 10 வருடம் ஆகியும் அவங்களுக்கு அந்த சுவாச பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. எந்த சில்லுன்னு காற்று பட்டாலோ இல்லை சில்லுன்னு தண்ணியில் குளிச்சாலோ அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து கோல்டு பிடிக்கிறதும் கிடையாது. 10 வருஷமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்குமே சரியாயிடும். நீங்கள் நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்கே பஞ்சகர்மா சிகிச்சை குறிப்பாக சைனசைட்டிஸ், நாள்பட்ட சைனசைட்டிஸ்க்கு, நாள்பட்ட ஆஸ்துமாவுக்கு, இந்த மாதிரியான சுவாச பிரச்சனைகளுக்குமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் இந்த சிகிச்சையை எடுத்துகிட்டு உள் மருந்துகள் 2 மாதம் எடுத்துக்கிட்டாலே போதும். நிரந்தரமாக அந்த சைனசைட்டிஸ் அப்படின்றத சரி பண்ணிடலாம். வாழ்நாள் ஃபுல்லாக பிற்காலத்தில் வராமலும் பார்த்துக்க முடியும். இப்போதைக்கு நீர் காய்கறிகள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குளிர்ச்சியான பொருட்கள், பால் பொருட்கள், அப்புறம் இனிப்பு உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது சைனசைட்டிஸை பொறுத்த வரைக்கும்.